ஆறு போன் அடிச்சது யாருன்னு? நான் தாங்க சுப்பையா மயங்க. அந்த அன்பு மை செட்ல இருந்து வந்திருக்கேன். இந்த லைட் எங்கிட்டு மாட்டேன்னு சொல்லுங்க. எந்த ஊர்ல மை செட்டுக்காரன் எப்படி வந்தேன்? இல்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லாம தேன். நீங்க எதுவும் உன செருப்பு அடிக்கல. இவங்க யாரு? சித்தியா? சித்தி உங்க மீட்டரை காட்டுங்க. அதை சொல்லுங்க. வாயில வந்துரும். வா உனக்கு பிடிச்ச பின்னாடி சொல்லிட்டு போறேன். பா மோளங்க. ஏய் கோவப்படுவாரு. வா தல தல. மரியாதையா தானே பேசிக்கிட்டு. என்ன மரியாதை? எங்கடா வச்சுக்கிட்டாரு? எங்கடா வச்சுக்கிட்டாரு? ஊங்க எடுத்து அடிச்சு விடுவேன். ஓ ஏன்ட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? என்னத கிழிச்சிடுவ? ஒரே கிளி கோத்தாங்க அம்மாங்கடா எரும மாடே. என்னடா அவன மாதிரியா கோத்தாங்க அம்மாங்கடா எரும மாடே வேலை சோத்திங்க சோத்துக்கு போல சுண்ணாம திங்கறியாண்டா பண்ணி பயல. சூத்த திங்கறேன் கேக்குறா. ஏய் சுத்த கத்திரிக்கா. ஐதட்டல ஒரு டயலாக் தான் 300 ரூபாய்க்கு பேல்ட் போயிட்டாரு. நீ அந்த கேஸா? சூத்த கத்திரிக்காவை தின்றேன்னு சொன்னேன். யார்? தேவையில்லாதது உனக்கு தேவையில்லாதது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாத்தியாரியா? வாத்தியார்னா சோத்துல பங்கு கேளு. அதே மாதிரி ஒரு 2 சம்பளத்துல கூட என்கிட்ட பாதியை புடிச்சுக்க. சரி சோத்துல கூட கேட்டா கொடுத்துட்டு போயிருவேன். இந்த புள்ள ஏய் அதுல மட்டும் கேட்காத ராதா. ஐயோ வாத்தியாரியா? உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். லலலா 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 தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ மலரும் என்னடா பண்ற டேய்? ஓயே அக்கா உனக்கு 2 அடி அடிச்சுக்கிறேன். நசுக்கி புடுவே நசுக்கி. சரியா? ஏய் என்ன மாமா அப்படியே பேசாம அவுத்து போடுங்க. எங்க சொந்தக்காரன் வரட்டத கேட்டு கொடுக்கட்டும். ஐயா வந்து சாபீஸ் போட்டு விடுங்க. நாளைக்கு தடைய வேணும்ல. ஆமாதியாரே. ஏண்டா நொப்பம். ஐயோ என்னது இது? என்னடா உரிச்ச செம்பரியாடு மாதிரி ஆகிட்டானே. இந்த பாட்டுல இப்படிலாம் அடிப்பாங்களா? நீங்களும் கலந்து. ஏய் எதுக்கு? ஆயிருக்க போவோம். அட கர்மமே. ஆனா பெரிய சின்ன விட்டையா போடுவேன். அது போடும்போது நான் அப்படியே சீனிக்கல்ல வத்துனேன். ஏய் மொகரைய பாரு மொகரைய. மாமா தயவு செய்து மாட்டு கோடி. நீ சின்ன விட்டியா போடுவ, நான் வவுத்தாலையா போடுவேன். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததென்ன யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு வந்ததென்ன கதையில சாமி ஆலோலம். தம்பி நீர்மலை அடியா அடிக்கிறியா? ஏலே ஒரு வாத்தியார ஏன்டா அந்த பாடுபடுத்துற? மன்னிச்சிருங்க வாத்தியாரே. உங்களுக்கு இது அக்கா வேணாம். அக்காண்டா என்ன 200 ரூபா செலவுக்கு தரேன், அமைச்சு விடு. ஒரு 200 ரூபா அமைச்சு விடுன்னு எதுவும் சொன்னீங்களா? லேசா மோந்து வாத்துக்கிறேன். 50 ரூபா சேர்த்து வாங்கிக்கடா. எவ்வளவு? 50 ரூபா சேர்த்து வாங்கிக்க. 250. ஏலே அவனை கொல்றா முதல்ல. உனக்கு கொல்றா வந்தாண்டா எனக்கு எதிரி. ஒரு குத்து போடுங்க. அடி தாவணி போட்ட உள்ள அடி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு வேண்டி முட்டை கண்ணு முட்டை. வரும்போது வந்த ட்ரெஸ்ஸையும் சொல்லி வரும்போது தாவணி போட்டு வந்தா என்ன கண்ணு எல்லாருக்கும் கண்ணு அப்படிதான் இருக்கும். சரி சரி கண்ணை பொரடியில வச்சுட்டு வந்தியா? வரும்போது நீங்க தாவணி ஓடலையோ? இல்லங்க முண்டமாத்தே வந்தியோ? ஆமா கண்ணு தெரியாத முண்டமே. அடி தாவணி போடாத உள்ள அடி தாவணி போடாத உள்ள அடி தங்க நிறம் கொண்ட உள்ள தங்க நிறம் கொண்ட உள்ள அடி சுடிதார போட்ட உள்ள அடி சுடிதார போட்ட உள்ள உள்ளக்க புழு கலர் டவுசர் மாட்டின உள்ள. தம்பி நீங்க வேமா செந்தூருக்கு போற நல்லது உன்னை கொல்லலாம்னு இருக்கேன். என்ன என்ன பாட்டு பாடுற? அந்த புள்ள மாட்டேல நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன்டா. உனக்கு எச்சி ஊடுதுன்னா நீ வந்து பார்க்கணும். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம் அடி என்னங்கிற தங்க உனக்கு அதே சாகத்தை அடி என்னங்கிற தங்கம் உனக்கு ஏத்த சிங்கம் அடி என்னங்கிற தங்கம். வாங்க மேடம். எத்தனை சிசியம் உருவாக்குனாலும் இதைத்தான் நோக்கிட்டோம்.
வாட அங்கதான் வர்றேன் பூரா என்னை மாமா ஆக்கிட்டேன். நான் எதுக்குத்தான் உசுரோட இருக்கேன்? மாமா மாமான்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒரு புனிதமான சேவை. ஒரு இடத்துல இருந்து ஒரு கப்பலிங்க இணைச்சி விடுறது. அவளை தகத்து பிடிக்கிட்டாரு. அவளை ஸ்டைலா போவார். போயிட்டாரு. என்னது ஸ்கிரிப்ட் பேப்பரை போய் பார்த்துட்டு வந்து பொழப்பாரு. காது கேட்க மாட்டேங்குது. நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், அவன் ஒன்று செய்கிறேன். உங்களை ஒன்றும் செய்யல அவன். ஏங்க அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். உனக்கு 2000 சேர்த்து தரேன். கொஞ்ச நேரம் வந்து தலைமறைவா இருக்கியா? உன் கண்ணை பார்த்தா எவனுக்கடா மூடு வரும். எனி டைம் தாலி ஏற்கிற மாதிரி இருந்தா ஏழவச்ச குபுர குயிலு செவளம் பார்த்து படிக்குது பாட்டு. இது சினிமா லிரிக்ஸ். நான் சூப்பர் சிங்கருக்கா மாத்துறேன். குபுர குயிலு செவளம் பார்த்து படிக்குது பாட்டு ஒண்ணு. நீ அட நீ தர நீ காமி. பேக் ஷாட் நல்லா பண்றாரு தம்பி. வர்ற ஆடிக்குள்ள உன்னை எரிச்சிருவேன். நத்திந்துவு 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 கண்டங்கரு கண்டங்கரு நத்திந்துவு நத்திந்துவு கண்டங்கரு கண்டங்கரு. ஓடி ஓடி வாக்கா. அதுக்குள்ள எவனோ பின்னாடி வச்சுட்டான்டா, குத்திருச்சுடா. அண்ணா இடியப்பம் புளிஞ்சிய பாதியில் நிப்பாட்டிட்டிய. நாளை காலையில தான் வரும். கிரைண்டர் விற்பரா போச்சு. ஏ எனக்காயா இந்த பெட்டிக்காரன் எதுக்கு கொஞ்சம் தள்ளிக்குவேன். அண்ணே பாட்டு தானே. பெட்டிக்கு மேல ஏறி தப்பிக்கிட்டு அறையுவேன். வாங்கி பாடுங்க. சரிங்க சரி. ஏ எனக்காயா கிஸ்மிஸ் சொல்லமா கிஸ்மிஸ் அது சோன மயனா இல்ல சுப்பை மயன் கேக்குறான். காது கேட்க மாட்டேன் சொல்லிட்டு அவரா ஓடிரு. உசுறு பச்சா தானே ஓடிரு. ஏய் இந்த சாஞ்சிட்டேன். தெய்வம் சாஞ்சிருச்சு. அவன் சோக நடமா எனக்காயா எலரேஜி நல்ல எலது படுவசியா நன்னே நானே 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 நன்னே நன்னே நானே ஓடுதன நானே நன்னே 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 நானே. என்ன பண்றீங்க? வண்டி லோடு அதையும் திருப்புறேன். வயக்காட்டுல திரும்ப முடியாது, பதியும். அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா எங்க அண்ணனுக்கு பைத்தியம் பண்ணுவியா? நான் பாடையில மட்டும் உனக்கு எப்படித்தே இருக்குன்னு தெரியல. நீ தாண்டா சொல்லி கொடுத்த. நீ இப்ப சொல்லி கொடுத்த பாட்டு தாண்டா எடுவட்ட வேலை. ஏன்டா அப்படி இதுன்ற? அதைத்தானே வர்றேன். டெஃபினெட்லி மைட்ட புடுங்க. போடா பேப்பு. வாத்தியார் இல்லையாப்பா? அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா மனசு இருந்தா இன்னைக்கு செடிக்கு செடிக்கு செடி நான் என்னும் ஏதும் நாம் இந்நியார 1 மணி ஆயிருச்சு. நான் எம்கேஆர் வாயில வாத்தியாருக்கு வாயில கொடுத்துட்டானே. ஒரு வாரம் சூடு இப்ப தாண்டா குறைஞ்சது மாதிரி இருக்கு. மனசு இருந்தா மாந்தோப்புக்கு வாடி. அதே மாதிரி செய்யக்கூடாது. கனகத்தகிலே ஏசின காங்கொட்டு கூட கனகத்து முங்குயிலே ஏசின காங்கொட்டு கூட கனகத்து முங்குயிலே ஏசின காங்கொட்டுக்குள்ளே உருட்டி முழிக்கையில ஏசின காங்கொட்டு கூட அடி உருட்டி மினிக்கையில ஏசின காங்கொட்டுக்குள்ளே உடம்பெல்லாம் அடி உடம்பெல்லாம் அதுக்கு நடி ஏசின காங்கொட்டு அடி உடம்பெல்லாம் அதுக்கு நடி ஏசின காங்கொட்டுக்குள்ள.
பொடி நடையா போதாவலே பொறுத்துருமா நானும் வரேன் வினய வீராப்பு காலை இழுச்சு ஆடுங்க. இடைஞ்சல இருந்தா அவரு முண்டமா வேணாம். தப்பு. ஒரு சபையில ஒரு பொம்பளையால முண்டமா வர்றேன்னு சொல்ற அளவுக்கு நான் கேவலப்பய கிடையாது. நிர்வாணம். வாத்தியாரே சொல்லுங்க வாத்தியாரே. நிர்வாணம்னா என்ன அது? நிர்வாணம்டா சரி தம்பி எல்லாரும் காமெடி பண்ணக்கூடாது. அவ வந்து சரி அவ்வளவுதான். அவுக்குறீங்க பூரா வானம். அதான் மண்டை நல்ல மண்டை நல்ல கொண்டா நல்ல குண்டா நல்ல மண்டை நல்ல மண்டை நல்ல கொண்டை நல்ல ஆத்தாடி ஆண்டவா ஆண்டவா. உண்மையிலே தட்டு போற அளவுக்கு வச்சுக்க. அடி ஒய்யார நீங்க வாங்கி ஆடிடுறாங்க. பாம்பு பத்தே லேசா கண்டங்கிற பாம்பு படம் எடுத்துச்சு. அப்பேலே பண்ண யாரு புத்துக்குள்ள கையை விட்டு சொன்னது? சக்கரவள்ளி அதே கொட்டை சாஸ்திரம் வாத்தியாரே. கொட்டையை சாப்பிட்டு பேக் கூதி தெருவில் தெரியப்பா. பாட்டுத்தேன் முத வந்து தொகையற வைப்பேன், அப்புறம் பாட்டா பாடுவேன். நீங்க பாடுங்க வாத்தியாரே. அங்கே விழுது 10,000 தண்ணீர் நானே தானே நன்னானே தன்னை நன்னானே தானே நன்னானே. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகமிக. இன்று இரவு 1 மணி அளவில் தாரகாரர் கற்பழிக்கப்பட்டார். ஏய் எருமாடு இந்த ஏய் என்ன வீட்ல செய்றத இங்க செஞ்சு இருங்க. ஒரு போ போ. முத இதை பார்க்க வண்டி கட்டி வருவாங்க. ஓரின சேர்க்க பயலுகடா. என்னப்பா ப்ரோ அந்தந்த கிளட்ட முடியாது அடிச்சிட்டீங்களே. நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாது. குச்சு குச்சு குச்சி குச்சி அப்படி வச்சு வச்சு குச்சு குச்சு நிக்கிறா உள்ள கச்சு கச்சு நடிக்கிறாடா. குச்சி குச்சி நிக்கிற புள்ள பார்த்தா பகட்டுதடி புள்ள உன்னை பரசம் போட சொல்லுதடி பரசம் போட சொல். வாசிடா பாட்டு தானே. வெட்டிக்கார வாத்தியார என்ன பாட்டு தெரியுமே வாசிக்க மாட்டேறானப்பா. சதி பண்றியா? அடி கடலுக்குள்ள போற உள்ள கத்தரிக்காய் வாங்கி வாடி கத்தரிக்காய் வாங்கி வாடி. கடலுக்குள்ள போற பிள்ளை கத்தரிக்காய் வாங்கி வாடி. அடிங்கடா. அது விபூதி ஒட்டாதான் நிற்கும். டேய் டேய் பிரதீஸ்வரி, பிரதீஸ்வரி, என் செல்ல குட்டி பிரதீஸ்வரி,
பிரகதீஸ்வரி இல்லைங்க, நான் பிராந்தி பிளாக்கில் ஓட்டுருவேன். பிரகதீஸ்வரியை பிடிச்சா இல்ல பிரகதீஷ் எங்க எங்க ஹலோ என்ன பிரகதீஷ் இப்படிதான் தடவுவானா? இது நீங்க தெரிஞ்சுக்கிற தான் ஒரு பாடம். உங்களை சிராக்ஸா இருக்க என்னையே எந்த உண்ணி வரைக்கும் போனாங்க அவன். கீழே வரைக்கும் போனாரியா? அது இது சுதிக்கல் தம்பி. அங்க பார்க்கும்போது கூட உங்களை அடையாளம் தெரியலையா? அங்க அவன் தடவுனேன் பேம்பஸ் நினைச்சு விட்டேன். குச்சிக்காரி உங்களை நான் சொல்லலைங்க. சீட்டு கட்டு பாருங்க வாத்தியார், என்னது வசனம் தெரியாத தள்ளி போ. பாடுறா, என்னடா பேசுற மாதிரி வந்துட்டு காது காது கேக்குங்க. நீங்க பாண்டீங்கல்ல, என்ன பண்ணாரு? சோளக்கொல்ல ஓரத்துல நான் ஜாதானாலா உனக்கு வாத்தியார் எப்படி இருப்பேன்? அதான் எங்க பாப்போம். நீங்க எப்படி ரேஷன் கடை போற உள்ள அரிசி வாங்கி வாடி உள்ள குட்டி அரிசி வாங்கி வாடி உள்ள ரேஷன் கடை போற உள்ள அரிசி வாங்கி வாடி உள்ள மாமா கீழே பாருங்க. நாதம் என் சீவனே காசை வாங்க நான் அடி செந்தூர தோப்புக்குள்ளேயே செந்தகப்பு போல உள்ள செந்தூர தோப்புக்குள்ளேயே செந்தகப்பு வரிச்ச உள்ள ஓடி இங்க ஓடி காவே கட்டுனேன் கோட்டா ஒன்றுடா. ஏன் முண்டை அந்த பேண்ட்டை நல்லா கட்டு. சாரி ப்ரோ, மறந்துட்டேன். எதுக்கு இருந்தாலும் என்ன முண்டை முண்டேன்னு சொல்றேன். நான் கல்யாணம் பண்ண வேண்டாம் முண்டை. என்ன சொல்ல ப்ரோ? முண்டை வேணும் சொல்றா. அவருக்கு பேச்சு வராது ஒன்றைய போல. ஊருக்கு போ. ஐயோ சுருக்கு வந்துருச்சு. அக்கா ஓம் பாவாடை கொடுக்கா. ஐயோ நீ பிரதேஸ்வரி வளகாப்புக்கு இப்படித்தான் இருக்கான். இருக்கணும். சித்தப்பா அட பெரியப்பா அப்படி புத்தப்பா. சித்தப்பா என் பெரியப்பா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்த என்னப்பா சித்தப்பா அட பெரியப்பா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்த என்னப்பா ஏங்க இடுப்புல கை வச்சுக்கிட்டு. ஆனா உன் பார்வை பூரா அங்கேயே இருக்குமே. கள்ளி. அட சின்னம்மா. அடங்கம்மா. எதா நீ வாடுனா அப்ப நான் வாடாம என்ன? என்னைய பார்க்க கேன பூ இது மாதிரி தெரியுதா? அட சின்னம்மா அட சின்னம்மா ஏ பெரியம்மா எனக்கு சோறு ஓடு கண்ணம்மா. அடி சின்னம்மா அட பெரியம்மா எனக்கு சோறு ஓடு கண்ணம்மா. ஒட்டடை அடிச்சு அப்புறம் தான் பெயிண்ட் அடிப்பார். கிளியாஞ்சட்டியில் 70 வருஷமான வீடா இருக்கும் போலுக்க ஊருப்பட்ட தூசி உரிச்சிருக்கடா. பொடி நடையா பொறவளே ஒரு துறமா நானும் வரேன் வினய வீரப்பு அர்ச்சனை பத்து. அந்த 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 உருண்டா மலை ஓரத்தில் அடிய நாடகமா கேதம் இல்ல உருண்ட மலை இந்த துவரங்குறிச்சி பக்கத்து பூரா மலையெல்லாம் பெருசா இருக்கு. அங்க மலை இருக்கு. இந்த பிளேட் நீ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. எத்தனை தடவை போடா படான்ற. சரி விடுங்க வாத்தியார் மன்னிச்சிருங்க. அந்த 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 உருண்டா மலை ஓரத்தில் குட்டி ஒய்யார நடந்து அடி ஒய்யார நடந்து
தம்பி சிவனேசன் ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ் இருக்காங்க. பொழுதுனைக்கு நானே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கலைஞனும் குறிப்பிட்ட அளவு தான் நிற்க முடியும். அவங்களையும் பாருங்கள். அவங்க முடிஞ்சோடனே நான் கோடாங்கி வந்துடுவேன். பார்க்குறேன் ப்ரோ. அப்போ இங்கே ஒரு பெட்டை போட்டு படுக்கவா? எல்லாத்துக்கும் அகராதியாக பேசுகிறாங்கடா. என்ன அருகில் வா தம்பி. தம்பி இது வந்து இது ரொமான்ஸ் டைம். நீங்கள் தலையிடக்கூடாது. கத்திக்க மட்டும் வெட்டியே விடுங்க. அப்புறம் பிரகதி கூப்பிட்டோன்னே கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, பால் பாக்கெட்டு போடுவீங்களா? இல்ல முந்திரி பருப்பு பாக்கெட் போடும். தம்பி இந்த ஊட பேசக்கூடாது. இது வந்து லவ் சாங். ஆமா அது வேற என்ன லவ் டைம் டீ டைம். அப்புறம் சரிங்க சார், செய்யுங்க செய்யுங்க. பிரதீஸ்வரி இந்த கையில் மட்டும் ஒரு 3 ஜெராக்ஸும், அந்த கையில ஒரு 2 ஜெராக்ஸ். மாரியாவே குணட்டிக்கிட்டே பேசுறியா? ஓ இதை மட்டும் என்கிட்ட ஒரு தடவை கொடுக்கா. அவர் நீக்குற படம் பார்த்தவர். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு நாள் வாய்ப்பு கொடுப்பீங்களாம். அதான் கிளீன் பண்றேன். பிரதீஸ்வரி இந்த புலிகளை போட்டு ஒன்று ஏதாவது நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த கிளம்பிட்டாங்க. அவர் உன்னை நினச்சிக்கிட்டு என்ன செய்ய பின்னிடுவாங்க. ஏய் மூக்கை சிந்திக்கிட்டு அறையுவேன். சரி பிரகதி நான் எங்கன்னு படுக்க? நீ ஊர்னிக்குள்ள மட்டம் வளாக்க படுத்துக்க. நான் ஏறிக்கிட்டு டமாக்கு 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 மியூசிக்கோட பண்ணுவோம்ன்றார். பிரகதி என் டவுசரை நீ போட்டுக்கிறணும். லூஸாக இருந்தாத்தான் சரியாக இருக்கும். நானே லூஸ் தானே. நான் எப்படிடா உன்னை வர்ணிப்பேன் தங்கமே? எல்லாத்தையும் கலட்டி போட்டு முண்டமா படுக்க போட்டுவார். அடிக்கிறாங்க. நான் உனக்கு அடுத்த பிறவியில் அப்பாவா இருப்பேன், நீ எனக்கு மகளா இருக்கணும். உங்க 2 பேர்த்துக்கு நான் தான் கள்ள புருஷனா இருப்பேன். முண்டை முறகட்ட முண்டை உள்ள வேணா. நான் அப்பே மகன்றேன். காது மசூர் வர கேட்க மாட்டேன். நான் என்னடா சொன்னேன்? நான் அப்பா மகன்றேன், கள்ள புருஷன்றேன். நான் அடுத்த பிறவியில அடிச்சாலும் குத்தம் பண்றாங்க. அதனால நீ என்னைக்காவது குனிஞ்சுக்கிறியா? ஆமா குனிஞ்சிட்டாலும் அவர் ஏறி 80 சால் அடிச்சிருவார். இப்படி முண்டை குனிஞ்சானா ஒரு தடவைக்கு மேல எந்திரிக்க முடியாது. நம்ம குழந்தை பிறந்தா பிரைவேட்ல தான் பிரசவம் பார்க்கணும். அந்த குழந்தைய கூட்டு போய் வசனம் தெரியாட்டா போயிரு. இருடா சொல்ல விடுறா. ஒவ்வொரு நீ சொல்றதுக்குள்ள பூரா வீட்டுக்கு போயிரு. சரி சரி சொல்லுங்க பிரகதி. அதுக்கு 200 வாங்கி தானே. இது எங்க நான் தொடுறேன்னா அங்கே கூட சாப்பிஸ்ட்டை மார்க் பண்ணு. நான் உள்ளே வந்து மொத்தமாக இது பண்ணிட்டு மார்க் போட்டுக்கிறேன். சம்பளம் கொடுக்காம தெருவில் விட்டு போயிடுவேன். செந்தூரில் உனக்கு அக்கா அந்த பச்சை துண்டு போட்ட வீட்டுக்கு போச்சுடுறா. மைக் இல்லாமே கக்கன்னு கேட்குதாடா. சிரிப்பு அக்குறான்டா. அந்த பாரு அவனை மூத்திரத்தை குடி. அவர் ரொம்ப அடிச்சிருக்கேன். என் தம்பி ஒரு 4 பேர் காமெடி பின்றேன். உன் காத்துல நான் மொத்தம் கொடுப்பேன். சும்மாவே கொடுப்பேன். ஏழை ஒன்று ஒழிப்பான ஆடாகி நெஞ்சலும் அல்ல போது பாரு. பிரகதி நீ நைட்டியை போட்டு வரும்போது நான் லைட்டை போட்டுட்டு உட்காந்துருப்பேன். நான் அந்த லைட் அமதிட்டு ஒரு நைட்டியை கலட்டுறதுக்கு அப்படி நீ கலட்டும் போது இந்த கையோட வெட்டிடுவேன். அவன் கையை வெட்டினாலும் நான் காலை உள்ள விடுவேன். எப்படியே விடுவேன். பத்தியாத்தா உன் உடம்பு எப்படி இருக்கு? கையை கட்டிட்டு ஒருத்தி வேடிக்கை வைக்கிறானே. என்ன மரம் வேணும்? தம்பி இந்த தமிழ்ல எல்லாரும் பண்ணுவாங்களே அதுக்கு பேர் என்னப்பா? அவன் பாரு தமிழ் செக்ஸ். அது இல்லப்பா காட்டுவாசிகள். நான் ஒரு நாள் அப்படித்தான் கேட்டு பார்த்தேன். காட்டுவாசியில் படம்னு வெறும் படம் மட்டும் வந்து அதெல்லாம் எங்கள் தம்பியை நாங்கள் அதான் வேலை. ஆனால் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது சவுண்டே இருக்கக்கூடாது.
என்ன படையா எங்க ஊர்ல நடந்த கதையை கேளு. பயலுக இளவட்ட பயலுக இந்த ஆபாச படம் கம்மா கரையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரியவர் வேகமாக போனார். ஏண்டா என்னடா படம் பார்க்குறிய, சத்துன்னு அரைஞ்சு விட்டு என்ன படம் பார்க்குறியா, ராஸ்கல் பிச்சு போடுவேன். அடித்தவர் எனக்கு மட்டும் காமிக்கலான்னு உட்காந்துட்டான். ஆனால் எப்படி பண்ணுறேன் பாரு, மிருகத்தில் இருக்கவன் காமெடி சுரக்குது. ஐ லவ் வசனம் தெரியாட்ட முழுங்கிடுவார். ஐ ரோ பா ஐ எவ்வளோ லேட்டாக சிரிக்கிறான் பாரு அவங்க. அப்போ முழு நாடகத்தை சிரிக்க எப்படி அவங்களுக்கு 30 வயசாயிரும். இது வந்து ஆரம்பத்தில் சொன்ன காமெடிக்கு நினைச்சு ஐ கிரீம். தம்பி அது எப்படா ஐ சொல்லுங்க எல்லாரும். அப்புறம் நான் அவன் புருஷன் ஆயிட்டேன் நமக்கு. வாடா வாடா ஆளுக்கு ஒரு நாளைக்கு விளங்கிடுவோம். குளிச்சுட்டா சரியா போயிரும் ப்ரோ. அது காரில் தானே வருவீங்க ப்ரோ. அந்த முருகா நான் தமிழில் தான் பேசுவேன். ஏன்னா அது தமிழ்நாடு. நான் ஏன்னா மணிரத்னம் டைரக்டரை படித்தவன். நான் உன்னை மனதால எலி பிடிக்கிறேன், காதலிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன் செவத்த தொல்லியே. நீ என்ன நினைக்கிற? அடுத்தவனை எல்லாம் நம்பி போகாத, உனக்காகத்தான். உன் கையை கொண்டு இங்க விட போனேக்கா. இங்க வர ஹலோ ஹலோ சாப்பிட நேரமாய் விட்டதா என்ன எக்கோ? அது என்னங்க கரண்ட் புல் மாதிரி கிருக்குறது. பால் இல்லப்பா மினரல் வாட்டர். ஏண்டா வேணா சர்ச்சு மாடா. இப்போ ஆங்கிலம். ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. ஹிந்தியில் என் தம்பி சொல்ற மாதிரி ஹிந்தியில் சொல்லவா? கேம் லடிக்கே சப்புளுகே லாம் சகரகா எகரகா. என்ன சொல்றதுமா சொல்றாரு? டவுசர் ஓடாமே வருவோம்ன்றார். 1927 படம் போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வயதான முதியோர்கள் எல்லாம் வந்து இங்கே அமரும் இடம். பிரதீஸ்வரி மாதிரி ஒரு மனைவி கிடைக்கணும்னு நினைச்சவங்கெல்லாம் கைதுக்குங்க. ஏனாமா பெண்களுக்கே ஒப்பலை என்ன இப்போ நம்ம என் தம்பிகளுக்கு ஒப்பலைன்னா நான் ஒரு உதுத்தவைய நான் உன் கூட நடிக்கிறேன். உன்னை கட்டின புருஷன் எப்படி இருக்கேன்? அவனுக்கு கிடைக்கல எதுக்கும். உண்மையிலே என் தம்பியெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. பிரதீஸ்வரி அப்படின்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் தம்பியெல்லாம் கேமரா பேசணும் ஒன்று இருக்குது. என்கிட்ட இயக்குனர் நிறையா பேசினாங்க. முத்தையண்ணன் என்ன சொன்னாங்க, பிரீதீஸ்வரிக்கு கிராம் மொட்டனாக்கு கேமரா முண்டை. இந்த ஒரு டைலாக்காக நீ பேச வேண்டியதா லென்த்தா போனேன். எப்படி பேசிவிட்டேன்? அவன் இல்லாட்ட நீ நக்கிடுவ. தம்பி இவனை செருப்பிட்டு அடிங்க போவர் என்ன தரேன். உண்மையிலே ஆனந்தராஜ் அப்படின்றது என்னுடைய மாணவன். அவன் ஒரே ஒரு விஷயம், நான் சின்ன வயசுலேருந்து என் ஜீனில் வந்தவன் அவன். இப்போ நான் அந்த இடத்துல இல்லாட்டாலும் நகைச்சுவையில் ஒரு சீனவே புள்ள பண்ணிட்டு போயிடுவேன். தனியாக பப்புனாடி ஒரு பேரும் புகழும் பெற்றவன் தான் ஆனந்தராஜ். அதே ஒன்று அப்படி இருக்கான். அவன் நம்பி நான் விட்டுட்டு போய் செந்தில் போய் டீ சாப்பிட்டு வருவேன். அவன் அடிச்சுட்டு கிடப்பேன். வந்து அவர் வந்து தொடச்சு விடுவார். நான் எவ்வளோ பெருமையாக சொன்னேன் வாத்தியார். நானும் பெருமையாக தானே சொல்கிறேன். என்ன வாடா ஓடானே பேசுனேக்கா. அடிக்கா வாக்கா அடிக்க, நீ 2 அடி அடி. அந்த அடி அல்லக்கா, அவன் எங்கே ஏந்திரியா மாத்தியாக்கா. ஓ உடம்பு தாக்குமாக்கா. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம செந்துறைக்கு வரும்போது, ஐயா
இந்த நாடகத்துக்கு மூலம் நாங்கள் நடித்து இன்னைக்கு ஜோடியாக சேர்றோம். இதே யூடியூப் சேனல் எங்களுக்கு முதல் இரவுக்கும் ஸ்டாண்டு போட இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாண்டை ஊண்டி சரி அதுக்கு வர சொன்னால் எங்கே ஸ்டாண்டு போடுவாங்க தெரியுமா? கவட்டுக்குலாம் ஸ்டாண்டு போடுவாங்க. அது இடம் பத்தாதுல, அதில் 1,00,000 பேரில் வருவேன் கேமரா கொண்டுக்கிட்டு. ஏய் 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 அவனை போய் 2 சூம்பு அவனை எவ்வளோ அழகா காமெடி பிசுறானே. போக்கஸ் அப்படியே போக்கஸ் லைட்டோட ரோமத்தை எரிச்சு விட்டு போலாம். நான் தான் உங்க பஸ் நைட்டுக்கு டீ கொண்டு வருவேன், குடிச்சுக்கிட்டே செய்யறதுக்கு. மூஞ்சில துப்பிடுவேன். பிரேதீஸ்வரி, நம்ம குழந்தை ஆம்பளை பையன் பிறந்தா இந்த வாரு கருவை கலைச்சலாம்னு பேசுறேன். தரத்தினு முடிச்ச பையன் விளங்குமா? 2 பேரும் கருவை கலைச்சு இதெல்லாம் கருத்தட நிலையம்மா. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவனை இன்ஜினியர் ஆக்குவேன். அப்ப அவன்லாம் அப்பா வாயிருவேன். இல்லை நான் அப்பாடா மைசெட் இல்லடா. ஆளால் ஆனால் காமெடியை எரியிறாங்களே, என்னால் பிடிக்கதே முடியுது, கை கடுக்குதே. நீ இப்படியே இருந்தா காதை சாச்சு நில்லு. என் பேரை எடுப்பேன்னு பார்த்தேன், எடுத்துட்ட. பெரிய பிரின்சிபால் வாட்ச் பண்றாரு ஸ்டூடெண்ட். பொம்பளை பிள்ளை வரந்துச்சுன்னா யாரு வேற வைக்க? அந்த குழந்தைக்கு அக்கா வேறா, பேரே அக்கா வேறாரா? பேரை சொல்ற மட்டும். ஆனா ஒரு வசனம் பேசுனா படுத்துறான்டா, எப்படி பின்றான் வேற லெவலியா. நீ வாயா. பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா ஏர்போர்ட்டு ஓட்டுறதுக்கு போவோம், அந்த பைலட்டை ஆக்கி விட்டுரும். சரியா? யாரு சுப்பு பேரனா? தம்பி அவனை கொஞ்சம் எடுங்க. தம்பி கொஞ்சம் நிமிஷம் சொல்லுங்க. கருப்பு, நான் கட்டிக்கிறேன்னு சொல்றேன், உன்னை பிடிச்ச கரங்க விளையிருச்சு. வா ராமேஸ்வரம் போய் தீர்த்தாடுவோம். இன்னைக்கு உங்க மேடை உங்களை சொல்லலைங்க. வா 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 கோபப்படாத. நீ கருப்பு மனைவி, வீட்டில் இருக்க கருப்பு மனைவி, அவன் சொல்றாங்க போர் அடிக்குது, வேற பொம்பளை இருந்தா கட்டி வைன்னு சொல்றேன். அந்த அங்கிள் சொன்னாருங்க, மதுரைக்கு போறேன்னு சொன்னாங்க. இது சொல்லுது 3 வள தாயே இருந்தாலும் பரவாயில்ல, நான் லைன் பண்ணிக்கிறேன். கிரிச்சா 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 செய்யறதுக்கு முன்னாடி மேமொழி வாங்குவாரு அவனுக்கு. கிறிஸ்தா கிறிஸ்தான். ஐ லவ் யூ காதல். செவ்வரளி தோட்டத்தில மரவள்ளி தங்கஞ்சிதான் சக்கரவள்ளி சித்தி மகன் முருங்கக்கானே மகன் பெரிக்காவா பாட்டுத்தேன். அது உயர்ச்சி நம்பர் கட்டி மச்சான். உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிடுவேன், நீங்க மண்டையில முட்டிடக்கூடாது. நான் எப்பயும் மண்டையில முட்ட மாட்டேன். இது மூஞ்சுன்னு நினைக்கிறேன். செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரபும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுதும் உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு. அது எதுக்கு சின்ன சிறுசுக? என்னப்பா 20 வருஷம் அந்த வேலை தானப்பா பாக்குறேன். நீ இப்பதான் நாடகம் பாக்குறியா? நான் வாத்தியாரு, ஸ்டூடெண்ட் தான் எல்லா பெர்ஃபார்மன்ஸும். ஏன்னா எந்த கேஸ் ஆனாலும் அவன் தலையில விழுங்க. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே வசிக்கிற மனசினிலே. பொண்ணுடம்ப பார்க்க
பாடம் சொல்லி கொடுத்து உன்னை சின்ன வயசுல ஸ்கூட்டிலாம் கூட்டு போய் நினைச்ச பலகாரம் வாங்கி கொடுத்த ஒரு வாத்தியார் முதுகுல சாச்சி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இதுக்கு அப்புறம் நான் ஜீவசமாதி அடையிறது நல்லது. அடிச்சா இலக்கத்தானே செய்யும், ஒன்றும் செய்யலையா? அது நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ. ஒரு எலி ஒண்ணு தட்டணிச்சு வேணா பொந்து அடிக்கல வாத்தியாரு. யாரும் சிரிக்கல பொத்து வரி சொல்லுங்க வாத்தியாரே. கொட்டுகிற அருவி இல்லே. அது முடிஞ்சு. அப்ப இவ்வளவு நேரம் கோமாலதான் தெரியா? செக் பண்ணா அடிக்கிறான் பாரு. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சோகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா சொந்தத்திலும் இடம் இருக்கும். சொந்தத்தில இடம் இருந்தா சொர்க்கத்திலும் இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. உன் முடிவுதான் என்னடா? அவளையும் பாட்டு முடிஞ்சு நீ பாடுமா? பாதி வரையும் நீ பாடிட்டியல்ல. பாரி எனக்கு மறந்து போகுது. உன் நேரம் கூட வளர்ச்சனா? ஆசையே சொல்ல நினைச்சேன், சொல்லாமத்தான் விட்டேன். நீ சிக்கரளி கூட்டத்தில உன்னை நினைச்சேன். தெரிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரெல்லாம் ஆசை அடங்கலையா? அப்ப அந்த காமம் இன்னும் இருக்கு. ஆசை அடக்கல சக்க 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 தில்லும் மேராக்கே. இப்ப இந்த பாட்டை பாடுகிறா. இப்ப பாடல. இப்ப நான் பாடுற வரியை நீ பாடணும். தில்லும் மேரளே சக்கரா பெந்துகரனோ மெல்லும் குன்றி ஒரு குத்திலே குன்ற மெல்லும் மெல்ல ஹேசகரோ மேதுள்ள கலசு பொள்ளு லலுவுல லாலலலா லாலல. உலக சாயரும் கோயில் பாடுவா. கை தட்டலாம். ஹிந்தியில பாடி இருக்கணும். எனக்கே தெரியாத மொழிடாது. ஆனா என் தம்பி கை தட்டலாம். சூப்பரா. என்னை காப்பாத்தேன் பாடுறா. உடனே பாரு தொலைச்சிட்டு நீ வாத்தா. தம்பி இந்த இருக்கிற ஆளு போயிடக்கூடாது. அண்ணே வந்துருவேன். சரி, அதே மாதிரி அடுத்த பப்புன்னு என் தம்பி சிவனேசனையும் ரசிக்கணும். சரியா தம்பி? கை தட்டுங்க. ஒவ்வொரு கலைஞனுக்கும் தனித்திறமை உண்டு. என் தம்பியை தம்பியா பார்க்கணும், அண்ணன் அண்ணனா பார்க்கணும். அதுக்காக இவர் அப்பத்தானே சொன்னேன், இவர் மாதிரி அவர் மாதிரி யாரையும் சொல்லாதீங்க. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன். என்னை எரிச்சுறது நல்லது. ஏன் காதலையும் சொல்லவா? மச்சான் 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 சமச்சானே, இந்த அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. மச்சா 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 சமச்சானே, அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. நான் பூ முடிச்சு பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான். எந்த ஊர்ல ரொமான்ஸா போய் எந்த புருஷன் போய் இப்படி பண்ணிக்கிட்டு சரி போனா லேசா போய் கையை தொடுன்னு தானே சொன்னேன். அங்கே போய் ஏன் அது பண்ற? கிளறுனா தாண்டா ரெண்டாவது தாண்டா கிழங்கு கிடைக்கும். கிளறு கிழங்கு பயலு கொடூரமா நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு உறவுக்காகத்தான். நான் கண் விழித்து காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. மச்சான் 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 சமச்சான், இது அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. பாட்டு மாத்தாக்கா? இல்ல மாமா, கணேஷ் போல வாட வருது. அப்படியே கணேசனை போடுற அளவுக்கு வந்துட்டு யா சத்தியமான உண்மையில வருதா? சத்தியமா வந்துச்சு. உள்ள வாங்க, எரிக்கிற நேரம் வந்துருச்சு. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரமா.
சந்தோஷமா போவா. யானை தூக்கிட்டு வா. ஏ உடலே உசுருமா ஒட்டிக்கொண்ட மாமனே, என்னை கட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே, உன்னை நெஞ்சில் நினைச்சு மஞ்சள் குளித்து மஞ்சத்தில் வாழ்கிறேன். குச்சியை கொண்டு வந்து வாயில வைக்க தானே வந்தேன். உழந்துரும்